நிலம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக பிரியங்கா காந்தி கணவர் ராபர்ட் வதேராவுக்கு அமலாக்கத்துறை சம்மனானது அனுப்பியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, ராபர்ட் வதேராவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது, விவரங்கள் என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவரான பிரியங்கா காந்தியினுடைய கணவர் ராபர்ட் வதேரா தொடர்ச்சியாக பல்வேறு விசாரணை அமைப்புகள் அவருக்கு பல்வேறு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக சொல்லி தொடர்ச்சியான அந்த சம்மனை அனுப்பி வரக்கூடிய நிலையில குறிப்பிட்ட ஹரியானா மாநிலத்தில் நிலம் விஷயங்கள் தொடர்பாக ஒரு வழக்கில் மிக முக்கியமான சம்மனை அமலாக்கத்துறை அளித்திருந்தது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த சம்மனுக்கு அவரை ஆஜராக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர் நேரடியாக ஆஜராகவில்லை. இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் மீண்டும் 2வது சம்மனானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட 2008 அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டமானது இந்த ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்று வந்துருந்துச்சு. அங்க இந்த நிலம் தொடர்பான விஷயங்கள்ல பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக தான் இந்த ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அன்றைய காலகட்டங்களில் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக சமூக ஆர்வலராக பல்வேறு விஷயங்களை வெளிக்கொண்டு வந்த நிலையில இந்த விஷயங்களையும் 2011ஆம் ஆண்டு அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கில் தொடர்ச்சியாக இந்த நேரடியாக ஆஜராகாமல் ராபர்ட் வதேரா தவிர்த்து வரக்கூடிய நிலையில மீண்டும் இந்த சம்மனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் சோனியா காந்தி, அதே போல ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு தொடர்ச்சியாக அந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நேரடியாக ஆஜராக கோரியும் அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த ஒரு மிக முக்கியமான சம்மனானது அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நில விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி ராபர்ட் வதேராவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.